வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 42 வயதிலும் தில்லாக அசத்தும் தல தோனி ஒரே போட்டியில் சங்ககராவின் வாழ்நாள் சாதனையை முறியடித்து முதலிடம் பிடித்த தல தோனி. அதாவது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த IPL 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடரானது தற்போது சென்னையில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த வருடத்தின் முதல் போட்டியில் RCB மற்றும் நடப்பு சாம்பியன் CSK அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் RCB அணியை தோற்கடித்து உள்ளது. அந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த RCB அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக அனுஜ் ராவத் 48 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 38 ரன்களும் எடுத்த நிலையில் CSK சார்பில் முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். அதனைத் தொடர்ந்து 174 ரன்களை துரத்திய CSK கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் 15 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இருப்பினும் ரச்சின் ரவீந்திரா 37 ரன்களும், ரஹானே 27 ரன்களும், டேரில் மிச்சல் 22 ரன்களும் அவர்களுடன் மிடில் ஆர்டரில் இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய நம்ம சிக்ஸர் மணி சிவம் தூபே அவர்கள் பொறுப்புடன் விளையாடி 34 ரன்களும், ஜடேஜா 25 ரன்களும் எடுத்து பினிஷிங் கொடுத்தார்கள். இதனால் 18.4 ஓவரிலேயே இலக்கை எட்டி பிடித்து வென்ற CSK அணியானது பெங்களூருவுக்கு எதிராக 16வது வருடமாக 8வது போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. அத்துடன் புதிய கேப்டன் ருத்ராஜ் தலைமையிலான களமிறங்கிய முதல் போட்டியிலேயே வென்ற CSK அணி சாம்பியன் பட்டத்தை தக்க வைப்பதற்கான பயணத்தை வெற்றியுடன் துவங்கியுள்ளது. மறுபுறம் பேட்டிங்கில் சற்று எக்ஸ்ட்ராவாக ரன்களை எடுக்க தவறிய RCB சார்பில் அதிகபட்சமாக கேமரூன் கிரீன் 2 விக்கெட்டுகளை எடுத்து தோல்வியை தவிர்க்க முடியவில்லை. முன்னதாக இந்த போட்டியில் CSK அணியின் கேப்டன்சி பதவியை ருத்ராஜிடம் ஒப்படைத்த ஜாம்பவான் தல தோனி அவர்கள் சாதாரண விக்கெட் கீப்பராக விளையாடி 2 கேட்ச் 1 ரன் அவுட் செய்து அசத்தியிருக்கிறார். கடந்த 2008 முதல் கேப்டனாக செயல்பட்டு வந்த அவர் 5 IPL கோப்பைகள், 2 சாம்பியன்ஸ் லீக் T20 கோப்பைகளை வென்று கொடுத்து CSK அணியை வெற்றிகரமாக ஜொலிப்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்தார். இருப்பினும் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு கேப்டன்சி பொறுப்பை தொடர்ந்துள்ள அவர் இந்த போட்டியில் களமிறங்கியதன் வாயிலாக T20 கிரிக்கெட்டில் மிகவும் அதிக வயதில் விக்கெட் கீப்பராக விளையாடிய வீரர் என்ற இலங்கை ஜாம்பவான் குமார் சங்ககரா சாதனையை உடைத்து புதிய சாதனை படைத்து உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.